திருப்போரூர்ல இருக்கக்கூடிய கந்தக்கடவுள பாருங்க கடந்து. அந்த கந்தக்கடவுள் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம். பொதுவா ரோகிணி நட்சத்திரக்காரங்களும் சந்திரனுடைய அமைப்பு கொண்டவங்க. ரிஷபம் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய அமைப்புல இருக்கிறவங்க. ஸோ ரோகிணி மட்டும் இல்லாம அதில கேத்தி இருக்குது, மிருகசீரிஷ நட்சத்திரம் இருக்கு. மிருகசீரிஷ நட்சத்திரமே செவ்வாயினுடைய நட்சத்திரம். எல்லாம் இருந்தும் கிட்ட நெருங்கிட்டேன் சார். ஒரே ஒரு விஷயத்த நல்லா நினைவுல வச்சுக்கங்க ரிஷபராசி நேயர்களே. நீங்கள் ரோட்டில் செல்லும் பொழுது ஸ்பீடு பிரேக்கை தாண்டி தான் ஆகுமே தவிர, ஸ்பீடு பிரேக்காக பின்னோக்கி போறது அல்ல. ஸோ நீங்க தாண்டக்கூடிய காலகட்டத்தை தடைன்னு நினைச்சு முடங்கி போயிருக்கிறீங்க. வெளியில வாங்க. உங்களுக்கு அற்புதமான காலம் இருக்குது. திருப்போரூர்ல இருக்கக்கூடிய அந்த கந்தன போய் பாருங்க. உங்கள கதறாம, ஆனந்தமா, உங்களுக்கு காந்தமயமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த திருப்போரூர் முருகன். சார் போரூர் அப்படின்னாலே ஒரு வகை பயம் இருக்கு சார். போர் அடிக்கணுமா வாழ்க்கையில அப்படின்னு கேட்குறாங்க. பெயருக்கும் இதுக்கும் தொடர்பு இல்ல. பெயருக்கும் வரலாறுக்கும் தான் தொடர்பு உண்டு. போரூர்ல இருக்கக்கூடியவன் வந்து கந்தன் பேரு. கந்தல் துணியா ஆயிட்டேன் சார்ன்னு சொல்றவங்க இருக்காங்களா? அவங்க எல்லாம் திருப்பூர்ல இருக்கக்கூடிய கந்த கடவுள பார்த்தாலே, அவனுக்கு விமோசனம் கிடைக்கக்கூடிய அதி அற்புதமான ஆயுதம். முடிந்தால் ஒரு சேவல் வாங்கி அங்கே விடுவது சந்தோஷம். ஏனென்றால், அந்த அசுரன் வந்து சேவலா இருந்து முருகனுக்கு கூவிக்கொண்டே இருப்பானாம். அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க வாங்கி கொடுத்த சம்பந்தப்பட்ட பொருள் முருகனிடம் இருக்கும் பொழுது, இந்த சேவலும் கிளியும் தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுமா. திருவண்ணாமலைக்காரன் வந்திருக்கிறான், மெட்ராஸ்காரன் வந்திருக்கிறான், உன்ன பார்க்க வந்தான் ரெக்கமெண்டேஷன் பண்ணுமா. பண்ண உங்களுடைய வாழ்க்கை சிலைப்பு அடையும்.